ஸ்டாலின் சொல்வது சரிதான், என்னால் திமுகவை தோற்கடிக்க முடியாது, ஒப்புக்கொண்ட அமித்ஷா. ஸ்டாலின் சொல்வது சரிதான், அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது. ஆனால் திமுகவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள். மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவனாக சொல்கிறேன். நிச்சயம் திமுகவை மக்கள் வீழ்த்துவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். மதுரையில் நடந்த பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் அமித்ஷா இவ்வாறு பேசியுள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் பாஜக பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா பங்கேற்றார். அப்பொழுது அவர் திமுகவை விமர்சித்து பேசினார். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். இது தொடர்பாக அவர் கூறிய பொழுது, நான் மதுரை வந்ததும் மீனாட்சி அம்மனை வணங்கினேன். மதுரையில் சொக்கநாதர், கள்ளழகர், திருப்பரங்குன்றம் முருகரை வணங்கிவிட்டு என் உரையை தொடங்குகின்றேன். தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு தமிழ் மொழியை பேச முடியவில்லையே என்பதை நினைத்து வருந்துகிறேன். நம்முடைய மதுரை சாதாரண மதுரை இல்லை, 3000 ஆண்டுகள் வரலாற்று மிக்கதாகும். இந்த மண்ணின் நாயகராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்குகிறேன். வரும் ஜூன் 22ஆம் தேதி முருகன் மாநாட்டை இந்த மண்ணில் சிறப்பாக நடத்த வேண்டும். மதுரை மண் பலவித மாற்றங்களுக்கு வித்திடும் மண். இன்றைக்கு இந்த மீட்டிங்கில் அத்தனை தொண்டர்கள் மத்தியில் நான் சொல்கிறேன், இந்த மதுரை மண் நிச்சயம் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கும். வரும் தேர்தலில் திமுக தோல்வியடையும். திமுகவை அமித்ஷாவால் தோற்கடிக்க முடியாது என ஸ்டாலின் சொல்கிறார். நான் சொல்கிறேன், திமுகவை தோற்கடிக்க அமித்ஷாவால் முடியாது. ஆனால் தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிப்பார்கள். திமுகவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களின் அடித்துடிப்பை அறிந்தவனாக சொல்கிறேன், நிச்சயம் திமுகவை மக்கள் வீழ்த்துவார்கள். ஆபரேஷன் சிந்தூருக்கு தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கிடைத்தது. பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை கண்டறிந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தியது இந்தியா. மோடி சொல்கிறார், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. பயங்கரவாதத்தை மீண்டும் பாகிஸ்தான் கையில் எடுத்தால் பயங்கரவாதிகளின் வீடு புகுந்து இந்தியா தாக்குதல் நடத்தும். பயங்கரவாதிகள் கைவரிசை காட்டிய போது முந்தைய அரசுகள் வீரதீர செயல்களை செய்ய தவறிவிட்டன. மோடி ஆட்சியில் எல்லா துறைகளும் போல இராணுவத்திலும் ஆத்ம நிர்பர் மூலம் தன்னிறைவு பெற்றுள்ளது. பயங்கரவாதிகள் வாலாட்டினால் அழிக்கப்படுவார்கள். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியாவின் வாழ்வழி பாதுகாப்பு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் அவர். மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக ஊழல் செய்து வருகிறது. திமுக 100க்கு 100 தோல்வியடைந்த ஆட்சி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்த திமுக ஆட்சி. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனது? ஊழலால் மட்டுமல்ல, கள்ளச்சாராயத்திலும் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள். மேலும் சாதி பிரிவினவாத அரசியல் செய்து கொண்டு வருகிறது திமுக என அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்.